தம்பி, நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் 3 படம் பண்ணியிருக்கோம். ஆமாம் தெரியும் சார். பெரிய பெரிய ஹீரோ டேட்லாம் இருக்கு. நல்ல கரெக்டான நாளாக வரும்போது ஒரு சிட்டிங் உட்கார வச்சிட்றேன். கண்டிப்பாக சார். இந்த சாப்பாடு ஜூஸுக்கெல்லாம் பே பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேன் சார், நான் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 200 இருந்தால் கொடுத்துட்டு போயேன், டோட்டல் பண்ணும். யூகே கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் செல்வகுமார் திருமாறன் இயக்கத்தில் உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா காயரோகணம் ஆகியோர் நடிப்பில் வெளியாகி இருக்க ஃபேமிலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சினிமாவை கதைக்களமாக வச்சு சினிமாவை சேர்ந்தவங்களையே கதாபாத்திரங்களாக மாற்றி அதுலேயும் குறிப்பாக சினிமாவில் இயக்குனராகணும்னு ஒரு லட்சியத்தோடு இருக்க ஒருத்தரோட குடும்பத்தோட கஷ்டங்களை விளக்கிறது தான் இந்த கதையோட மையப்பொருள். விவேக் பிரசன்னா, பார்த்திபன் குமார், உதய் கார்த்திக் இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. மூத்த அண்ணன் விவேக் பிரசன்னா வக்கீலாக இருக்காரு. அடுத்தவர் பார்த்திபன் கால் சென்டரில் வேலை பார்க்குறாரு. கடைக்குட்டி உதய் கார்த்திக் சினிமாவில் இயக்குனராகணும்னு ஒரு பெரிய கனவோட சுற்றிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிரபல தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்கிறாரு. அந்த தயாரிப்பாளருக்கும் இவரோட கதை ரொம்பவே பிடிச்சு போக அட்வான்ஸும் கொடுக்குறாரு. அடுத்து ஒரு சில பிரச்சனைகள் வர அந்த கதையை தானே இயக்க போகிறதாவும் ஒப்பந்தப்படி கதை தனக்கே சொந்தம்னு உதயை ஏமாத்துறாரு அந்த தயாரிப்பாளர். இந்த விரக்தியில் உதய் இருக்க அவருக்காக அவரோட 2 அண்ணன்களும் ஒன்று சேர்ந்து சொந்தமாக ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்கிறாங்க. அதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் உதவினாங்களா, படத்தை எடுத்து முடிச்சாங்களா போன்ற கேள்விகளுக்கு பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. உங்க படத்துல ஐட்டம் சாங் இருக்கா? இருக்கு. அந்த நிலாது வானத்து மேல இடுப்புக்கு ஒரு க்ளோஸ். படத்தோட இயக்குனர் செல்வகுமார் திருமாறன் இந்த படத்துல வர்ற மாதிரியே நிஜத்திலையும் அவரோட கதையை பறிகொடுத்தவராம். அதனால அதையே இந்த படத்தோட கதையை எழுதிட்டார் போல. இந்த படத்துல ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அது படத்துல இருக்க யதார்த்தம் தான். அடுத்து கதாபாத்திரத்துக்கு ஏற்ற பொருத்தமான நடிகர்களோட தேர்வு, அதுவும் சின்ன சின்ன ரோலில் வர கதாபாத்திரங்கள் கூட நிஜம் போலவே நடிச்சிருக்கிறது அருமை. குறிப்பாக நாயகனோட வீடு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பாசம், சண்டை இப்படி எல்லாமே ரொம்ப இயல்பாக அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே ஃபேமிலி படம்ன்ற தலைப்புக்கு பொருந்தும்படியாகவே அந்த குடும்பமும் இருக்குது. விவேக் பிரசன்னா, பார்த்திபன் குமார், உதய் கார்த்திக்னு இவங்க 3 பேருக்குமே இந்த படத்தில் முக்கியத்துவம் இருக்குது. இவங்க 3 பேருக்கும் தனித்தனியான ஒரு குணாதிசயங்கள் இருந்தாலும் சினிமான்னு வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்றது ரசிக்க வைக்குது. படத்தில் கதாநாயகிக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லைனாலும் அவங்க வர ஒரு சில காட்சிகளில் நிறைவாக நடிச்சிருக்காங்க. கதாநாயகியை விட அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ஸ்ரீஜா ரவிக்கு தான் அதிக காட்சிகள் இருக்குது. அவங்க அன்பான அம்மாவா எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிறாங்கன்னே சொல்லணும். அப்பா அரவிந்த் ஜானகிராமன் ஆகட்டும், தாத்தா மோகனசுந்தரம் ஆகட்டும், இவங்க கொஞ்சம் காட்சிகளில் வந்தாலும் அவங்க பாத்திரத்தை உணர்ந்து நிறைவாக பண்ணியிருக்காங்க. அடுத்து படத்துக்கான தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கலாம். அழகான ஒளிப்பதிவை தந்திருக்காரு மெய்யேந்திரன். அதற்கேற்ப சுதர்ஷனோட படத்தொகுப்பு கச்சிதம். அனுவியோட பின்னணி இசை கதாபாத்திரங்களோட நடிப்பை இன்னும் அழுத்தமாக எடுத்து காட்டுறது சிறப்பு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அண்ணன் தம்பி உறவுகளை அழுத்தமாக சொல்லுது. யாரோ ஒருத்தர் நம்ம மேலே வைக்கிற அந்த ஒரு நம்பிக்கையால் நம்ம எவ்வளவு உயரம் வேணாலும் பறக்க முடியுங்கிற கருத்தையும் கூடவே எடுத்து சொல்லுது.